கல்லீரல் தினம் அனுசரிக்கக்கூடிய நிலையில கல்லீரலினுடைய முக்கியத்துவம் பற்றி பேசுவதற்காக கல்லீரல் சிறப்பு மருத்துவர் விஜய் கணேஷ் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவரிடமே பேசலாம். சார் வணக்கம் சார். சார் இப்போ கல்லீரல் பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன சார்? எதனால நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்? ஸோ லிவர் கல்லீரல்னு சொல்கிறது உடம்புலே வந்து ரொம்ப முக்கியமான உறுப்பு. உடம்புலே வந்து லார்ஜஸ்ட் ஆர்கன் அப்படின்னு சொல்லலாம் இன்டர்னல் ஆர்கன்ஸில் வந்து. ஸோ மோர் தென் 500 ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுற ஆர்கன். ரொம்ப சைலண்டான ஆர்கன். ஏன் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு யூனிக் கெப்பாசிட்டி இருக்குது. திருப்பி வளர்கிற தன்மை, அதாவது ரீஜென்ரேஷன் சொல்லுவோம். அந்த கெப்பாசிட்டி இருக்கிறனால சிம்டம்ஸ் அறிகுறிகள்லாம் வந்து யூஸ்வலாக கடைசி ஸ்டேஜில் வரும் வந்து. ஸோ இப்படி இருக்கிறனால நம்ம அதை ஸ்க்ரீன் பண்ணி வரத்துக்கு முன்னாடி ப்ரிவென்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆஸ்பெக்ட் ஆஃப் லிவர் டிசீசஸ். லிவர் டிசீசஸ் வந்து கண்டுபிடிக்கிற ஸ்டேஜ் லேட்டாக இருக்கிறனால ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ரொம்ப குறுகிறது போயிடும். ஸோ லிவர் டிசீசஸ், மோஸ்ட் காமன் லிவர் டிசீஸ் பார்த்தீங்கன்னா இப்போது வேர்ல்டில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறது வந்து ஃபேட்டி லிவர். ஸோ இந்த வருஷம் வேர்ல்டு லிவர் டேவோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் இஸ் மெடிசன் அப்படிங்கிறது. ஸோ இந்த கான்செப்ட் இஸ் நாட் நியூ டு தமிழ் பீப்புள், பிகாஸ் 1000 years பேக்கே நம்ம ஏன்ஷியன்ட் பீப்புள் ஹவ் ஆல்ரெடி டாக்ட் அபவுட் இட். உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் இந்த வருஷம் தீமாக வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா ஃபேட்டி லிவர் 3 பேரில் ஒருத்தருக்கு இந்தியாவில் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபேட்டி லிவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் ரொம்ப முக்கியமான ட்ரீட்மெண்ட் ஆக்சுவலாக. அப்படின்னா என்ன வந்து வெயிட்டு குறைக்கிறது, உணவு பழக்கங்களை மாற்றி வெயிட்டை குறைக்கிறது, எக்ஸசைஸ் ருட்டீனாக பண்ணுறது. ஸோ இதை பண்ணுறதுனால தான் ஃபேட்டி லிவரை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபேட்டி லிவர் மாறாமல் விட்டுட்டோம்னா கல்லீரல் சுருக்கம் வரலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் இப்போ ஃபேட்டி லிவர் அப்படின்னா அதுக்கான என்னென்ன சாப்பிட்டா, இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, ரன்னிங் போகிறாங்க, அவங்களுக்கே ஃபேட்டி லிவர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது இப்போ நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், வாக்கிங் போகிறேன், அப்பயும் எனக்கு ஃபேட்டி லிவர் வருது, அதுக்கான காரணம் என்ன? ஸோ ஃபேட்டி லிவரில் நிறைய டைப் இருக்குது வந்து. ஸோ யூஸ்வலாக ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதனால வர ஃபேட்டி லிவர் வெயிட் குறைச்சா சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில அது ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்குது, அதனால வந்து ஃபேட் டெபோசிஷன் லிவரில் அதிகமாக வரலாம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் கல்லீரலில் வந்து கொழுப்பு அதிகமாக சேரலாம். அதுக்கு வந்து வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதை வந்து பார்க்கணும். சார் இப்போது வெயில் காலமாக இருக்குது, பியர் குடிக்கிறேன், உடம்பு சூட்டை தணிக்கிறதுக்கு நான் வந்து பியர் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதெல்லாம் குடிக்கிறத பார்க்க முடியுது. அதனால எல்லாம் பாதிப்பு ஏற்படுமா? அதனால என்ன பாதிப்புகள் ஏற்படும் இந்த வெயில் காலத்தில்? ஸோ வெயில் காலம் இல்லாமல் எந்த காலமாக இருந்தாலும் மதுபானம் அருந்துதல் வந்து ஒரு வாட்டி நம்ம ஒரு கன்சியூம் பண்ணுறது க்ளோஸ் டு 10,000 செல்ஸ் டேமேஜ் ஆகும்னு சொல்கிறாங்க. என்ன சார் 10,000 செல்ஸ் டேமேஜ் ஆகுன்னு சொல்கிறீங்க, நம்ம நிறைய வாட்டி எடுத்திருக்கோம், ஒன்றுமே ஆகலைன்னு பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, லிவர் இஸ் கேப்பபிள் ஆஃப் ரீஜென்ரேஷன். ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி திருப்பி வளர்கிற தன்மை இருக்கிறனால வந்து உங்களுக்கு வெளியில் அறிகுறிகள் ஒன்றுமே தெரியாது. ஒரு வாட்டியும் டேமேஜ் ஆகும், பட் நல்லா சிம்டம்ஸ் இல்லாமல் லிவர் ரீஜென்ரேட் ஆகி போயிட்டு திடீர்னு ஒரு ஸ்டேஜ் லிவரால் நம்மளால் முடியலை அப்படின்னு சொல்லும். அதுக்கு மேலே வந்து நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் மருந்து மாத்திரையால் சரி பண்ண முடியாத ஸ்டேஜுக்கு போயிடும். ஏன்னா கல்லீரல் சுருக்கத்துக்கு மருந்து மாத்திரையால் க்யூர் பண்ண முடியாது, சிம்டம்ஸை கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 90% ஆஃப் லிவர் டிசீஸ் வந்து ப்ரிவென்டபிள் வந்து நம்ம எல்லாத்தையும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி மதுபானம் அருந்துதல், உணவு பழக்கங்களை மாற்றினோம்னா we can control liver health in a better manner. சார் இப்போ நிறைய பேர் ஜிம்முக்கு போறாங்க, ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் நிறைய எடுத்துக்கிறத பார்க்க முடியுது. இப்போ சமீபத்தில் கூட ஒருத்தவங்க வந்து இறந்து போனாங்க. அதனால இப்போ இந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் வந்து அட்வைஸ் இல்லாமல் எடுத்துக்கிறது வந்து லிவர் எதுவும் பாதிக்குமா சார் ஜிம்முக்கு போறவங்களுக்கு? ஸோ எந்த ட்ரீட்மெண்ட்டுமே அட்வைஸ் இல்லாமல் பண்ணவே எந்த ட்ரீட்மெண்ட் இருந்தாலும். ஸோ பேசிக்காக வந்து நம்ம லிவரை பொறுத்தவரையிலும் என்ன ட்ரக் சாப்பிட்டாலும் வந்து எல்லாமே போகிறது லிவர் மூலியமாக தான். லிவர் தான் மெட்டபலைஸ் பண்ணும் எல்லா ட்ரக்ஸும். ஸோ ட்ரக்ஸை வந்து அன்னெசரியாக அந்த சம்டைம்ஸ் வந்து என்ன ட்ரக்னே தெரியாமல் எடுக்கிறது வந்து ஃபுல் டேமேஜ் வந்து லிவருக்கு தான் வரும். ஸோ அந்த கான்டெக்ட்ஸில் வந்து தேவையில்லாமல் மெடிசன்ஸ் எப்பயுமே எடுக்கவே கூடாது. ப்ரிஸ்கிரைப் டாக்டர் சொல்கிற மருந்து மட்டும்தான், அதுவும் தேவையாக இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்கணும். சார் இப்போது லிவரை நான் ஒழுங்காக பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும் சார் உணவு முறைகள்?
உணவு முறைகள் வந்து நம்ம கேலரி டெஃபிஷியண்ட்டாக கேலரி சர்ப்ளஸ் இல்லாமல் பார்க்கணும். கேலரின்னு என்ன, நம்ம சாப்பிட்ற ஒரு உணவுப் பொருள். ஒரு இட்லி சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு 80 கேலரி இருக்கலாம், சின்ன இட்லியாக இருந்துச்சு. ஒரு தோசை சாப்பிட்றோன்னா 120 கேலரி இருக்கலாம். ஸோ 24 மணி நேரம் வந்து எவ்வளோ கேலரி நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறது கணக்கு இருக்குது. நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவைங்கிற கணக்கும் இருக்குது. நமக்கு தேவைக்கு மேற்பட்டதை நம்ம சாப்பிட்றதுனால தான் கொழுப்பு வந்து உடம்புல அதிகமாக சேருது. ஸோ அந்த கேலரி கணக்கை வச்சு ஈக்குவலாக இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டோம்னா வந்து எக்ஸஸ் கேலரி வந்து ஃபேட்டாக மாறாது. ஃபேட்டாக மாறலைன்னா உடம்புல எங்கேயுமே ஃபேட் டெபோசிஷன் இல்லை. இது லிவருக்கு மட்டும் இல்லை, எல்லா உறுப்புகளுக்கும் வந்து சாத்தியமாக